வாங்க சுவையும் சிப்பியமும்ல பேக்கரி ஸ்டைலில் டீ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் 1 kg டீ கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். டீ கேக் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாங்க. மைதா, முட்டையை கண்டிப்பாக வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கிங் பவுடர், பைனாப்பிள் எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ், எண்ணெய், பால், சர்க்கரைங்க. பைனாப்பிள் எசன்ஸை மிஸ் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க. டீ கேக்குக்கு அதுதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். டீ கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு எக் ஒயிட்டை பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எக் ஒயிட் பீட் பண்ணும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி பீட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹை ஸ்பீட் போனீங்கன்னா ஸ்டிஃப் பீக்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். ஸ்டிஃப் பீக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, எக் ஒயிட்டை பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது ஸ்டிஃபாக நிற்கணும். இல்லை அந்த பாத்திரத்தை குப்பரை கமத்துனீங்கன்னா கீழே விழுகாமல் ஸ்டிஃபாக நிற்கணும். எக் ஒயிட் பீட் பண்ணதுக்கப்புறமா எக் யோக்கை சேர்த்து பீட் பண்ணணுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எக் ஸ்மெல் அதிகமாக வரும்னு தோணுச்சுன்னா வெண்ணிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். இது கூடவே 150 மில்லி வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்து பீட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது 280 கிராம் மைதா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 150 ml பால் சேர்த்தணுங்க. ஒரே டைமில் மைதாவையும் பாலையும் சேர்த்திட்டிங்கன்னா கலக்கறக்கு கஷ்டமாக இருக்கும், லம்ஸும் சேர்ந்துடும். அதனால் 3 பேட்சஸாக ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இதுக்கு ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ண வேணாம், ஸ்பேச்சுலாவோ விஸ்கோ யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸும் பண்ணிடாதீங்க. 1 கிலோ டீ கேக் 9 இன்ச் இல்லை 10 இன்ச் ஸ்கொயர் டின்னுக்கு கரெக்டாக இருக்குங்க. பேட்டரை ஒரு ஸ்கியூவர் வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க, அப்போ தான் பபிள்ஸ் எல்லாம் இருக்காது. பேட்டர் வெயிட் 1 கிலோ 547 கிராம்ஸ் இருக்குங்க. பேக்கிங் மோட் லோயர் ராட் மட்டும் ஆனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் டைம் 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டான ஓடிஜியில் 45 to 50 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான டீ கேக் ரெடிங்க. ஓடிஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா கேக்கை மினிமம் 1 hour ஆச்சு கூல் டவுன் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா தான் பீசஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் ஈஸியாக கட் பண்ண வரும். எனக்கு மொத்தமாக 24 பீசஸ் வந்ததுங்க. நான் கட் பண்ண பீசஸ் எல்லாம் வெயிட் போட்டு காமிக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு 1 kg மெஷர்மெண்ட் கிடச்சிதுங்க. இந்த டீ கேக்கை சும்மா சாப்பிடும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. டீ கூட சேர்த்து தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.